அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே. உங்களை விட மாட்டேன். இது எப்படி சாத்தியம்? இனி நடக்கிற எந்த அநீதியை நான் ஏத்துக்க மாட்டேன். கொடூரமான நரகத்துலதான். எப்படி அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் கட்டுப்படுத்திருக்கான். எல்லா செகண்டோட டிரான்ஸ்போர்டேஷனை விடவும் அவன் சிறப்பா இருக்கு. அவனோட யோசனைகளும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. இப்பவே நான் அதை நிறுத்தலன்னா 9 Tails விட பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும். இப்ப கூட உன்னாலவும் கூட்டாளிய கைவிட முடியலல்ல. இனிமே எனக்கு யாருமே தேவையில்லை. இனி யாரு உயிரோட இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, எனக்கு எந்த கவலையும் இல்ல. நாம உருவாக்க போற உலகத்துல கக்காஷி, ரென் இவங்க 2 பேரையும் நான் வாழ வைப்பேன். அதுதான் மாதராவோட ரெனிங்கண்ணா. அதுதான் மாதராவுடைய உண்மையான கண்ணு. மாதரா சொன்னது போல ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி நாகட்டோவை நம்ம பக்கத்துல இழுக்கணும். ஏய், இப்ப நீ என்ன பண்ண போற? ஒன்னும் இல்ல, நான் அவனை அடைய போறேன். ஆனா முதல்ல என்ன பண்ண போறேங்கிற திட்டத்தை தயார்படு. அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. என் இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. யார் நீ? I am Madara Uchiha. என்னால இதை நம்பவே முடியல. ஏன், என்ன ஆச்சு? அவனோட அந்த கண்ணை நல்லா கவனி. அவன் ஒரு ரீஅனிமேட்டட் ஷினோபி. புரியல. HQல இருந்து மாதரா வேற ஒரு திசையை நோக்கி சில ஜின்சுரிக்குகளோட படையெடுத்து போறதா தகவல் வந்திருக்கு. அது உண்மைதானே? இதுல சந்தேகமே இல்ல. நிச்சயமா இவன் மாதராவே தான். நான் சின்ன பையனா இருக்கும்போது இவனை எதிர்த்து தான் சண்டை போட்டேன். இந்த மாதரா உண்மையிலே இறந்துட்டான் அப்படின்னா முகமூடி போட்டிருக்கிறது யாரு? Daddy's home. என்ன நீங்க டோபின்னு கூப்பிட்டாலே எனக்கு பிரச்சனை இல்ல. ஓரே தொடங்கிடுச்சு. இதுக்கப்புறம் என் பேர் என்ன வித்தியாசம் கொண்டு வர போகுது? மாதரா, டோபி, இப்படி எப்படி வேணான்னு கூப்பிடுங்க. நீ யாரு? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. எனக்கு நீ எந்த அடையாளமும் இல்ல. என்ன திமிரா? வியர்வையா? இல்ல, இது மழை. யார் முயற்சித்தாலும் என்னுடைய உடம்புல இருந்து ஒரு சொட்டு வியர்வையை கூட வரவழைக்க முடியாத. புரிஞ்சு போச்சு. இந்த காமோய் மூலியமா அவன் மறைய வச்சது ரசிங்கன்னு இல்ல, ஷேடோ குளோனு தான். இந்த முரணி தெளிவா அடிச்சிட்ட ககாஷ். உண்மையிலேயே நீ ஒபிட்டோ தானா? சண்டைக்குமே வேண்டாம். குபிட்டோ குஜியாதா. அன்னைக்கு நீ பொடிச்சிருந்தா எதுக்காக என்ன தேடி வரல? நான் எப்படி பொழைச்சேன், யாரு காப்பாத்துறாங்கிறதுல முக்கியமே கிடையாது. ஆனா உங்க ஆர்வத்துக்காக நான் ஏன் திரும்பி வந்தேங்கிறத மட்டும் சொல்றேன். பேச்சுவார்த்தை. உன்னால எனக்கு ஒரு சின்ன வேலை ஆக வேண்டியது இருக்கு.
இன்னைக்கு தான் நடக்க போகுது. நல்லது. நான் நிச்சயமா உனக்கு உதவி செய்யறேன். நான் உன்னை மட்டும்தான் முழுசா நம்புறேன். உச்சிஹாவை அழிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவுறேன். ஆனா நீ இது எதையுமே கண்டுக்க வேண்டாம். என்ன சொல்ல வர? நீ என்ன செஞ்சாலும் நான் என் ஷரிங்கான பயன்படுத்த கூடாதா? அதேதான். அப்பதான் நான் உன்னுடைய தம்பியை கொல்லாம அவனை உயிரோட விட முடியும். ஷரிங்கன் இல்லாத ஒரு பையனை கொன்னு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப நீ மட்டும்தான் பாக்கி. ஒரு நாள் நானும் ஹொகாகே ஆவேன். என் பேர் ஓபிட்டோ உச்சிஹா. நான் ஹொகாகே ஆனதுக்கு அப்புறம் கல்லுல என் முகத்தை பொறிக்கும் போது என் கண்ணாடியும் ஷேரிங்கன்னையும் என் முகத்தோட சேர்த்து பிசிறு தட்டாம பொறிக்கணும். புரிஞ்சுதான் உங்களுக்கு? இந்த ஒபிட்டோ எடுத்த முடிவை இந்த உலகத்துல எவனாலையும் மாத்த முடியாது. என் உலகத்துல எந்த ஒரு ஹீரோவும் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தாம அதுக்கப்புறமா கல்லறை முன்னாடி நின்று அழ வேண்டிய அவசியம் இருக்காது. வலிய அனுபவிக்காம உன்னால இந்த நிதர்சனத்தை புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ரெனிங்கனை பயன்படுத்துற நீ கூட ஏன் இப்படி சாதாரண மனுஷங்களை போல யோசிக்கிறன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. வலி அனுபவிச்சு நீயே பட்டு திருத்து. ஒபிட்டோ, 8 டெயில்ஸையும் 9 டெயில்ஸையும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த திட்டத்தை நிறைவேற்றின? இவனுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்கு? நீ அவசரப்பட்டுட்ட ஒபிட்டோ. அதே அவசரத்தினாலதானே என்னை இந்த ரூபத்துல வர வச்ச. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு திட்டம் இருக்கணும். சரியா 16 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் 10ஆம் தேதி Summoning Jutsu. 9 tails. யாரால ராய் பண்ணால மைகிள்னாலயா?